உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர், நீரொருவரே, ஆண்டவர், நீரொருவரே, உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. வல்ல தேவனின் வார்த்தையில் விளைந்த என் உள்ளம் பிறந்த உன்னத ஒளியே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. சொல்லினும் சிறந்த சொல்லினை தொகுத்து நல்லிசையால் அதை நலம் பெற இசைத்து, சொல்லினும் சிறந்த சொல்லினை தொடுத்து நல்லிசையால் அதை நலம் பெற இசைத்து, பல்லுயிர் காக்கும் பகலவன் முன்னாள் பாசத்தின் வண்ண ஒளி விளக்கேற்றி பிள்ளையின் உள்ளம் துள்ளிடும் வண்ணம் பேரிசை முழங்கிய வாழ்த்திட வந்தே. எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. வல்ல தேவனின் வார்த்தையில் விளைந்த என் உள்ளம் பிறந்த உன்னத ஒளியே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. இறையேசு அன்பிற்குரிய பாசத்திற்கும் பாராட்டிலுக்குரிய
பேராலய அதிபர் தந்தை மோன்சர் ஜோலூது சமடிகள் அவர்களே, நம்முடைய மூத்த குரு பேரெழுத்து நம்பிக்கராஜ் அடிகள் அவர்களே, பொருளாளர் தந்தை பேரெழுத்து குழந்தை இயேசு அடிகள் அவர்களே, மற்றும் நம்முடைய தந்தை ஜான் போஸ்கோ அடிகள் அவர்களே, நம்முடைய ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை பேரெழுத்து கிளமற்றசோர் அடிகள் அவர்களே, மற்றும் சேசு சபை தந்தை ஹென்றி அவர்களே, என்னுடைய செயலர் ஜீவகன் மற்றும் உதவி தந்தை சின்னசாமி அவர்களே, பாகுப்பேரவையின் துணைத் தலைவர்களே, பொருளாளரே, செயலர்களே மற்றும் அன்பிய பொறுப்பாளர்களே, பக்த சபைகளின் பொறுப்பாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, வேதியர்களே, பிழச்சிறுவர்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜபங்களும் இறை ஆசிரியம் தெரிவித்துக் கொள்வதோடு, சாவே முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே? ஆம், ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா என்று நாம் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கின்றோமே. நம் ஆண்டவர் இயேசு சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்திருக்கின்றார், அல்லேலூயா என்று நாம் அனைவரும் மகிழ்ந்து பாடுவோம். எனவே உங்கள் அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக பரிபாலன் என்ற முறையிலே வாழ்த்துக்களையும் உயிர்ப்பின் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் தெரிவித்துள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவரும் சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பை பற்றி நாம் அதிகம் படித்திருப்போம், கேட்டிருப்போம், மறையுரைகளை நாம் கேட்டிருப்போம். இன்றைக்கு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு விழா எனக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றது என்று நாம் சற்று ஆழமாக உணர்ந்து பார்க்கின்ற பொழுது, வழக்கம் போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறதை சற்று வித்தியாசமாக நாம் இந்த உயிர்ப்பை பார்ப்போம். உயிர்ப்பு என்பது ஒரு நாளில் நடைபெறுகின்ற முடிந்து போன ஒரு நிகழ்வு அல்ல. இயேசுவுக்கு அது ஒரு முறை நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஆனால் நமக்கு இந்த உயிர்ப்பு என்பது ஒரு தொடர் அனுபவம், ஒரு தொடர் பயணம். நான் உங்களுக்கு குருத்துவ நேரம் சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய இந்த புனித வாரம் ஒரு பயணம், எருசலேம் நோக்கிய பயணம், அன்பின் பயணம், கல்வாரி பயணம் என்று 3 நாட்களாக பார்த்தோம். இப்பொழுது இது உயிர்ப்பின் பயணமாக நாம் பார்க்கின்றோம். எனவே தான் நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசுவுக்கு உயிர்ப்பென்பது ஒரு முறை நிகழ்ந்த நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு, அது முடிந்துவிடும். ஆனால் அவர் இன்றும் நம்மோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிர்த்த இயேசு. ஆனால் நமக்கு இந்த உயிர்ப்பு என்பது ஒரு நாளில் நடைபெறுவது அல்ல, இது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். பவுலடியார் ரோமேயர்களின் திருமுகத்தில் நாம் இன்றைக்கு அதை 9ஆம் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பாவத்தை பொறுத்தமட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். ஏனென்றால் ஒரு முறை அவர் சாவை வென்று உயிர்த்தெழுந்து விட்டார். எனவே அவர் சொல்லுகின்றார், இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார், நமக்குள் வாழ்கிறார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே தான் நான் சொன்னேன், அன்புக்குரியவர்களே, இயேசு ஒரு முறை சாவை வென்று உயிர்த்து விட்டார். அவர் இன்றைக்கு உயிர் வாழுகின்ற தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கடவுள் செத்து போன கடவுள் அல்ல, மாயமாக மறைந்துவிட்ட கடவுள் அல்ல. மாறாக அவர் சாவை வென்று வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த கடவுள்.
அவர் ஒரு முறை இறந்தார், ஒரு முறை உயிர்த்தெழுந்தார். வரலாற்று அந்த நிகழ்வு நடந்து முடிந்துவிட்டது. ஆனால் நமக்கு தான் கேள்வி, நாம் நம்முடைய உயிர்ப்பை ஒரு நாளில் அடைய முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையின் தொடர் பயணம், தொடர் அனுபவம். ஏனென்றால் பவுலடியார் சொல்லுகின்றார், அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்படுத்த நம் இயல்பு அழிந்து போகும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுகின்றோம், ஒவ்வொரு நாளும் இறக்கின்றோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர்ப்பு என்பது இந்த உலக வாழ்வில் நடைபெறுகின்ற, அன்றாடம் நடைபெறுகின்ற ஒரு தொடர் நிகழ்வு. என்றைக்கெல்லாம் நான் பாவம் செய்கின்றேனோ, என்றைக்கெல்லாம் நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றனோ, அன்றைக்கு நான் இறந்தவன். ஆனால் என்றைக்கு நான் ஒப்புரவு அடையாளம் பெற்று திருமுழுக்கு பெற்ற அந்த வாக்குறுதிகளை நான் கடைபிடித்து வாழுகின்றேனோ, ஒளியின் மக்களாக நாம் வாழுகின்றோமோ, அதுதான் நமக்கு உயிர்ப்பு. எனவேதான் நம்முடைய உயிர்ப்பு என்பது ஒரு நாளில் ஒரு இரவிலே நடந்து முடிந்து விடுகின்ற ஒரு செயல் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் செயல். காரணம், நாம் மனித இயல்பு கொண்டவர்கள். இந்த சதை உடலானது பாவத்திற்கு உடன்பட்டது. இந்த ஊன் இயல்பை நீங்கள் களைந்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பவுலடியார் சொல்லுகின்றார், உங்களுடைய பழைய இயல்பை களைந்து விடுங்கள். இன்றைக்கு வாசிக்கின்ற 7ஆம் வாசகத்திலே எசேக்கியேல் என்ன சொல்லுகின்றார்? புதிய இதயத்தை நாம் தருவோம், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவோம். எனவே நாம் அனைவரும் ஒவ்வொரு முறையும் இந்த பாவத்திற்குள் அடிமையாகின்ற பொழுது நாம் இறந்தவர்களாக மாறுகின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் மன்னிப்பு பெற்று நல்ல செயல்களை செய்து இரக்கமுள்ளவர்களாக, மன்னிப்பு பெற்றவர்களாக, அனைவரையும் மன்னிப்பை வழங்குகின்ற மக்களாக, மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழுகின்றோமோ, அதுதான் நமக்கு உயிர்ப்பு. எனவே பழைய ஏற்பாட்டிலே அல்லது சொல்லப்பட்ட அந்த வாசகங்களிலே நாம் கேட்டது, எகிப்திலே இருந்த அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் சென்றார்கள். ஆனாலும் அவர்கள் மீட்பை அடையவில்லை. வாக்களிக்கப்பட்ட நாட்டை அவ்வளவு எளிதாக அவர்கள் அடைந்து விடவில்லை. 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். காரணம், அவர்கள் கடவுளுடைய கட்டளையை, அந்த உடன்படிக்கையை மீறிய காரணத்தினால் அவர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகுதான் அவர்கள் கானான் நாட்டை அடைந்தார்கள். அதே போலதான் என்றைக்கெல்லாம் நான் இறைவனுடைய கட்டளையை கடைபிடிக்காமல் பாவத்திற்கு ஆளாகின்றேனோ, பாவத்திற்கு அடிமையாகின்றேனோ, அன்றைக்கு நான் செத்தவனாகின்றேன். என்றைக்கு நான் பாவத்திலிருந்து எழுந்து என் ஊன் இயல்புகளை களைந்துவிட்டு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்ற மகனாக வாழுகின்றேனோ, அதுதான் எனக்கு உயிர்ப்பாக இருக்க முடியும். எனவே வரலாற்று இயேசு உயிர்த்து விட்டார், அது நமக்கு தெரியும். காரணம், 4-5 காரணங்களை நாம் சொல்ல முடியும். முதலிலே அந்த வெற்று கல்லறையை நாம் பார்க்கின்றோம். மகதலா மரியா மற்ற பெண்கள் அந்த விடியற் காலையிலே அவர்கள் சென்று ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று போகின்ற பொழுது அங்கே பெரிய கல்லானது புரட்டப்பட்டு இருப்பதை பார்க்கின்றார்கள். கல்லறை வெறுமையாக இருக்கின்றது. ஆண்டவர் உயிர்த்து விட்டார். அவர் அணிந்திருந்த வெள்ளை துகில் அங்கே மூலையில் எடுக்கின்றது. ஆண்டவர் உயிர்த்து விட்டார். மீண்டுமாக சொல்லுகின்றார், என்னுடைய சீடர்களுக்கு சொல், நான் உயிர்த்து விட்டேன் என்று. மீண்டுமாக அந்த மகதலா மரியாவுக்கு அந்த தோட்டத்திலே தோட்டக்காரனாக தோன்றி அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மட்டுமல்ல, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கதவுகளை பூட்டி இருந்த பயத்தில் வாழ்ந்திருந்த சீடர்களை சந்தித்து அவர்களை தன்னை வெளிப்படுத்துகின்றார். மீண்டுமாக தோமாவுக்கு வெளிப்படுத்துகின்றார். மீண்டுமாக 7 சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். கலிலேயா கடலிலே அவர்களுக்காக பொரித்த மீனை வைத்து அவர்களுக்காக காத்திருக்கின்றார். எம்மாவூஸ் சீடர்கள் அந்த
அப்பத்தை பிற்கையிலே அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டார்கள். இப்படி வரலாற்று இயேசு உயிர்த்தி விட்டார். அதற்கு ஐயமில்லை, சந்தேகமில்லை, குழப்பமில்லை. ஆண்டவர் உயிர்த்தி விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்ப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு தொடர் அனுபவம், ஒரு தொடர் நிகழ்வு. எனவே தான் நான் சொன்னேன், இது ஒரு காலகட்டத்திலே ஒரு இரவிலே முடிவதல்ல. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பின் மகனாக நான் எப்படி வாழ முடியும்? முதலாவதாக நான் சொன்னது போல இந்த பாவ நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இந்த ஊனியலிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அப்படி என்றால் அவர் சொல்லுகின்றார், அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். ஆவிக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். காரணம், நம்முடைய உடல் ஆவியின் உடல், தூய ஆவியாரின் ஆலயம் நம்முடைய உடல். ஆனால் பல நேரங்களில் இந்த உடலை, இந்த ஆவியின் ஆலயத்தை நாம் பழுதாகுகின்றமே, பாழ்படுத்துகின்றமே. காரணம் நம்முடைய தீய செயல்களால். எனவேதான் நாம் இறந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு நான் உயிர்த்தெழ வேண்டும் என்று நினைக்கின்றோம், அப்பொழுது என்னுடைய பாவ இயல்புகளை, ஊன் இயல்புகளை நான் களைந்துவிட வேண்டும் என்று பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். இரண்டாவதாக, நான் எப்படி இந்த உயிர்த்தெழுந்த மகளாக வாழ முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, அங்கே நம்முடைய வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். அந்த உயிர்த்த ஆண்டவரை நான் நம்பிக்கையோடு பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். எனவேதான் அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து 6:8, கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நம்முடைய நம்பிக்கை, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இழந்துவிட்டால் உயிர்ப்பு என்பது நமக்கு இருக்க முடியாது. நாம் உயிர் பெற்ற மக்களாக, உயிர் திறந்த மக்களாக நாம் வாழ முடியாது. எனவேதான் காந்தியடிகள் சொன்னார், ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், என் உடலில் இருக்கின்ற என்னுடைய கண்களை பிடுங்கிவிடு, அது என் உயிரை போக்காது. என் காதை நீ அறுத்துவிடு, அது என் உயிரை போக்காது. என் நாவை நீ அறுத்துவிடு, அது என் உயிரை போக்காது. ஆனால் என் நம்பிக்கையை மட்டும் நீ சிதைத்து விடாதே, நான் செத்தவனாகி விடுவேன். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, என் உடலின் எந்த அவயத்தையும் நான் அறுத்துவிட்டால் அது என் உயிரை போக்காது. மாறாக நான் வைத்திருக்கிற என்னுடைய உள்மன நம்பிக்கையை, என் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையை நான் இழந்துவிட்டால் நான் செத்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன். எடுத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் துன்பத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு நடமாடும் பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றமோ அவர் அனைவருக்கும் அது ஒரு நரக வாழ்வு. சொல்லுகின்றமே, வாட் இஸ் அ ஹெல்? மை லைஃப் இஸ் அ ஹெல் என்று சொல்லுகின்றமே, என்னுடைய வாழ்க்கை நரகமாக இருக்கின்ற சொல்லுகின்றமே, அதுதான் இந்த இறப்பு வாழ்வு, செத்த வாழ்வு, சாவான வாழ்வு. ஆனால் என்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு, எல்லோருடன் அன்போடு, உறவோடு நாம் வாழுகின்றோமோ அது நமக்கு மகிழ்வை கொடுக்கின்றது, வளர்ச்சியை கொடுக்கின்றது. அதுதான் எனக்கு உயிர்ப்பு வாழ்வு. எனவே இந்த இறப்பும் உயிர்ப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொடர் நிகழ்வு, ஒரு தொடர் பயணம். இந்த உயிர்ப்பின் பயணத்திலே நாம் அனைவரும் ஊனியல்பை களைந்தவர்களாக, ஆவிக்குரிய இயல்பை நாம் அடைந்தவர்களாக, புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் பெற்ற மக்களாக நாம் வாழ்வோம். இரண்டாவதாக, அந்த உயிர்த்த ஆண்டவர் என்னோடு வாழ்கின்றார் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புதுமையை செய்கின்ற போது, வல்ல செயல்களை செய்கின்ற பொழுது என்ன சொன்னார்? நம்புகின்றாயா? இது நடைபெறும் என்று நம்புகின்றாய் என்று கேட்டவனுடைய நம்பிக்கையை அவர் பெற்ற பிறகுதான் அந்த வல்ல செயலை அவர் செய்கின்றார். அந்த மார்த்தாவை பார்த்து, நானே வாழ்வும் உயிரும் உயிர்ப்பும் என்று சொல்லி என்னை நம்புகின்றாயா என்று கேட்கிறது. ஆம் ஆண்டவரே, நீரே உயிருள்ள கடவுளின் மகன், நான் நம்புகின்றேன் என்று சொன்ன பிறகுதான் அந்த லாசருக்கு உயிர் கொடுத்து அவனை வெளியே வரச் செய்தார். அந்த மார்த்தாவுக்கு நம்பிக்கையை வளர்த்தெடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக மிக தேவையான ஒன்று. அந்த நம்பிக்கை தான் நம்மை உயிர்த்த மக்களாக வாழச் செய்ய முடியும். மூன்றாவதாக, பவுலடியார் மீண்டும் அதே ரோமர் கழுதிய பகுதியில் சொல்லுகின்றார், நான் உயிர்த்த மகனாக வாழ வேண்டும் என்றால், உயிர் பெற்ற மகனாக வாழ வேண்டும் என்றால்
நான் கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும். அவர் சொல்லுகின்றார், அதனால் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் நாமும் பாவம் செய்ய முடியுமா? ஒருபோதும் கூடாது. எனவே கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று பவுலடியார் சொல்லி, எப்படிப்பட்ட வாழ்வு? கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு என்பது என்ன? அவர் நமக்கு காட்டிய அந்த இறையாட்சியின் விழுமியங்களை, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம், மன்னிப்பு, இவைகள்தான் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள். இந்த ஏற்புடைய செயல்களை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் உயிர்த்த மக்கள். இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் செத்து கொண்டிருக்கின்ற மக்களாகவே, இறந்தோரின் மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த ஏற்புடைய மக்களாக வாழ்வதற்கு அடிப்படையான ஆதாரம் என்ன? அருள், கடவுளுடைய அருள், த கிரேஸ் என்று சொல்லுகின்றமே. இந்த அருள் நமக்கு தேவை. இந்த அருள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இருளாகவே மாறிவிடும். இருள் என்பது சாத்தானின் ஆட்சி செய்கின்ற ஒரு நேரம், ஒளி என்பது கடவுள் ஆட்சி செய்கின்ற நேரம். எனவேதான் ஒளியாகி இறைவனை நாம் ஏற்றி இங்கு உயிர்ப்பிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருளே ஒளி என்று நான் தொடக்கத்திலே பாடினேனே, இறைவா எல்லாம் எனக்கு நீதான். ஏனென்றால் நீ ஒளியாக வந்திருக்கின்றாய், எனக்கு வழிகாட்ட வந்திருக்கின்றாய். என் வாழ்விலே இருளை அகற்றி ஒளியை ஏற்றும் ஒளியின் மகனாக நான் வாழச் செய்யும் என்று நாம் அந்த உயிர் தாண்டரை பார்த்து கேட்க வேண்டும். எனவே இந்த ஏற்புடைய செயலுக்கு அடிப்படை ஆதாரம் அருள் வாழ்வு. இந்த அருளை கொடுப்பவர் ஆண்டவர். இந்த அருள் என்பது என்ன? இயேசுடைய பிரசன்னம், இயேசுடைய உடனிருப்பு. The presence of God, the presence of the risen Lord in myself. என்னோடு அந்த உயிர்த்த ஆண்டவர் எப்பொழுது உடனிருந்து பயணிக்கின்றாரோ, என்னோடு எப்பொழுது வாசம் செய்கின்றாரோ, அதுதான் எனக்கு உயிர்ப்பு வாழ்வு. இதுதான் தூய வாழ்வு, இதுதான் நிலை வாழ்வு என்று அவர் சொல்லுகின்றார். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. கடவுளுக்கு அடிமைகளாக இருக்கின்ற பொழுது நாம் தூய வாழ்வு வாழுகின்றோம். இதனுடைய முடிவு நிலை வாழ்வு. எனவே தூய வாழ்வையும் நிலை வாழ்வையும் நாம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. உயிர்த்த வாழ்வு என்பது என்ன? நிலை வாழ்வு, புது வாழ்வு, புது இதயம் பெற்ற மக்களாக வாழுகின்ற வாழ்வு, ஏற்புடைய வாழ்வு. இது அருள் பெற்ற மக்களாக வாழுகின்ற ஒரு வாழ்வு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வரலாற்று இயேசு உயிர்த்து விட்டார் என்பதில் ஆதாரம் நிறைய உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயிர்த்த மகளாக வாழ வேண்டும் என்றால், நான் பழைய ஊனியல்களை களைந்துவிட்டு புதிய இயல்பை, இயேசுவின் மனநிலையை, இயேசுவின் இயல்பை, ஆவியின் இயல்பை நான் பெற்றவளாக வாழ வேண்டும். அதற்கு நம்பிக்கை அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நான் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்ய முடியும். அதற்கு இறைவன் அருளை நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார். அவன் அருளாக கண்ணாக காணி நல்லால் இவன் இந்நிறத்தான் இவ்வனத்தான் இவன் இறைவன் எழுதி என்று காட்டுவனாது என்று பாடுகின்றார் மாணிக்க வாசகர். அதாவது இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் அருளே என்னுடைய கண்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி அருள் இல்லை என்று சொன்னால் இந்த இறைவன் நான் காண முடியாது. இந்த இறைவன் இப்படிப்பட்டவர், இந்த குணங்களை உடையவர் என்று சொல்லி என்னால் சொல்ல முடியாது என்று பாடுகின்றார். அருளே கண்ணாக அல்லால் நான் அவன் தாளை வணங்க முடியாது என்று சொல்லுகின்றார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, கடவுளுடைய தாளை வணங்குவதற்கு கூட அவருடைய அருள் தேவை. எனவே இப்படிப்பட்ட அருள் பெற்ற மக்களாக நாம் வாழுகின்ற பொழுது உண்மையிலே நாம் உயிர்த்த மக்கள். இல்லை என்றால் நாம் இன்னும் செத்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே பவுலடியார் சொல்வது போல, சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? இதை நாம் ஒவ்வொரு முறையும் உறக்க சொல்லி உறக்கத்திலிருந்து எழுவோம், உறக்கத்திலிருந்து விழித்தெழுவோம், சாவு நிலையில் நாம் உயிர்த்தெழுவோம். அதுதான் நம்முடைய உயிர்ப்பு வாழ்வு. இது தொடர் வாழ்வு, இது தொடர் பயணம். அன்றாடம் நிகழ்கின்ற இந்த உயிர்ப்பு வாழ்விற்காக நம்மையே நாம் தயாரிப்போம். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன,
கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். காயத்தழும்புகளை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். உயிர்த்த ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அவரை நாம் பற்றி கொள்ளும். அவர் காயங்களை தொட்டு பார்ப்போம், விரல்களை இட்டு பார்ப்போம், நம்புவோம். உயிர்த்த வாழ்வு பெற்ற மக்களாக வாழ்வோம். இது ஒரு தொடர் வாழ்வு, இது ஒரு தொடர் பயணம், உயிர்ப்பின் பயணம். எனவே செத்த மக்களாக இல்லாமல் உயிர்த்த மக்களாக, சாவின் நிலையில் வாழுகின்ற மக்களாக இல்லாமல் உயிர்த்த அந்த ஆண்டவரின் நிலையிலே வாழுகின்ற புதிய இயல்பு பெற்ற மக்களாக, நம்பிக்கை பெற்ற மக்களாக, ஏற்புடைய மக்களாக, அருள் பெற்ற மக்களாக வாழ்வோம். அதுவே உயிர்ப்பு, அதுவே நம் வாழ்வின் சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மோடு பிரசன்னமாக இருக்க வேண்டும், நம்மை என்றும் அவர் உயிர்த்த மகனாக மகளாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே